Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, செல்வங்களை கொண்டு விண்ணகம் அடைய முடியுமா என்னும் மைய கருத்தில் நாம் இன்று இணைய இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இணைச்சட்ட புத்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனத்திலே அருமையாக வாசிக்கின்றோம். உங்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்டவல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற செல்வங்களை கொண்டு இன்னும் அதிகமாக கடவுளுக்குரிய மக்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ இந்த உலகத்தில் நாம் ஈட்டுகின்ற செல்வங்கள் நம்மை கடவுளை விட்டு பிரிக்கின்றன. எனவேதான் ஆண்டவர் இயேசு இப்பேற்பட்ட செல்வங்களை கொண்டவர்களை சாடுகின்றார். ஆக இன்று கடவுள் நமக்கு கொடையாக கொடுத்து கொண்டிருக்கின்ற, நமக்கு கொடையாக கொடுத்த செல்வங்களை கொண்டு நாம் ஆண்டவரை அடைவதற்கு, விண்ணகத்தை உரிமை சொத்தாக்கி கொள்வதற்கு முயற்சிகள் எடுக்கின்றோமா என்பதை சிந்தித்தவர்களாக இந்த திருப்பலியிலே இணைவோம். கடவுளுக்கு எதிராக, குறிப்பாக பணத்தின் மீதும் செல்வத்தின் மீதும் பட்டத்தின் மீதும் ஊடகத்தின் மீதும் மிகுந்த தாகம் கொண்டு கடவுளை மறுந்த தருணங்களுக்காக, கடவுளை மறுத்த தருணங்களுக்காக, கடவுளை மறந்த தருணங்களுக்காக நாம் மன்னிப்பை கேட்க இருக்கின்றோம். கண்களை மூடி இரு கரங்களையும் கூப்பி சுய ஆய்வு செய்தவர்களாக பவுலடியார் அன்று கேட்டது போல, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எது என்னை பிரிக்க இயலும்? இன்று நமது சொந்த வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய சக்திகளாக எவையெல்லாம் இருக்கின்றனவோ அவைகளை நினைத்து ஆண்டவரிடம் மனமிருந்தி மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என் பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கிறிஸ்துவை நீங்கள் பார்த்ததில்லை, அவரில் நம்பிக்கை கொண்டு பேருவகை கொள்கிறீர்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 3 முதல் 9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றான் எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயர் உறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லென்னா ஒப்பற்ற மகிழ்ச்சியடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில்
வளர்ந்திடவே உன் அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உன் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உன்னில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உன்னில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் இன்றே என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உன் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உன் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி இயல் 10 இறைத்திருவசனங்கள் 17 27 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவருமில்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியுமல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினான். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பணம் வேண்டாம் என்று மறுப்பதல்ல ஆன்மீகம். பணமே வாழ்க்கை என்று தன்னையே சிதைத்து கொள்ளாமல் இருப்பதே ஆன்மீகம். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை அன்பு என்பவர் அழகாக கூறுகிறார், பணம் வேண்டாம் என்று மறுப்பதல்ல ஆன்மீகம், மாறாக பணமே வாழ்க்கை என்று தன்னையே சிதைத்து கொள்ளாமல் இருப்பதே ஆன்மீகம். ஒரு பணக்காரர் ஒரு ஞானியிடம் சென்று, நான் விண்ணகம் அடைய வேண்டும், அதற்கு என் செல்வங்களை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த ஞானி, உனது செல்வத்தை கொண்டு என்ன செய்யலாம் என்று நீர் யோசிக்கிறீர் என்று கேட்டவுடனே பணக்காரர் சொன்னார், என்னுடைய உறவினர்களுக்கு என் சொத்தை எல்லாம் விற்று கொடுத்து விடட்டுமா என்று கேட்டார். ஞானி, அதனால் உனக்கு என்ன பயன் என்றார். பின் என்னுடைய செல்வத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விடட்டுமா என்று கேட்டார். ஞானி கூறினார், அதனால் உனக்கு எந்த பயனும் இல்லை. முகம் வாடியவராய் பணக்காரர் மீண்டும் ஞானியிடம், ஐயா, நான் எப்படியாவது விண்ணகம் போவதற்கு நான் என் செல்வத்தை கொண்டு என்ன செய்யலாம் என்று கேட்கும் பொழுது மிகுந்த யோசனைக்கு பிறகு ஞானி சொன்னாராம், உன் சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, அது உனக்கு எந்த பயனையும் தராது, ஆனால் ஏழைகளுக்கு அது நிறைய பயனை கொடுக்கும் என்று சொல்லி அனுப்பினாராம்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வாழ்க்கையில் வாழ்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் சிந்தித்து பார்த்த பொழுது 3 பிரிவுகளாக பிரித்து விடலாம். முதல் பிரிவு கட்டுப்பாடற்ற அல்லது ஆன்மாவை பற்றி கவலையற்ற நிலை. இரண்டாவது கட்டளைகளை கடைபிடித்து ஜெபத்திலும் தவத்திலும் நிலைத்து நிற்கும் ஒரு நிலை. மூன்றாவது நிலை ஆன்மீக வாழ்வுக்கு இட்டு செல்லும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. தமிழில் செய்யுள்ள ஒரு அருமையான பாடல் இருக்கிறது. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. என்னுடைய மறையுரையில் பல இடங்களில் நான் இதை கூறுவது உண்டு. நந்தவனம் என்பது இந்த உலகம். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி என்பவர் ஒரு மனிதர், ஒரு மனிஷி அல்லது மனிதர். 4 மாதமாய் 4, 6, 10 மாதமாய் குயவனை வேண்டி, ஆண்டவரை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அந்த தோண்டி தான் நம்முடைய ஆன்மா. ஆனால் நாம் கவலையற்ற தன்மையாக மனம் போன போக்கிலே வாழ்ந்து, கால் போன போக்கிலே நடந்து, ஆன்மாவை பற்றியோ அல்லது கடவுளை பற்றியோ எந்த கவலையும் இல்லாமல் பாவத்தில் உழன்று திரிவதுதான் இந்த முதல் நிலை. இன்று பாவ உணர்வே இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள். அன்பு நெஞ்சங்களே, இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் மத்தேயு நற்செய்தியிலே 16:26 வாசிக்கிறோம். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயன்? அதே போல ஒரு பணக்காரரை பற்றி ஓமையில் சொல்லும் பொழுது நாம் வாசிக்கின்ற விவிலியத்திலே அவர் இன்னும் அதிகமான விளைச்சலை தேக்கி பதுக்கி வைப்பதற்கு இடம் இல்லையே என்று சொல்லி இன்னும் அதிகமான கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவருக்கு சொல்லப்படுகின்றது, அறிவிலியே, முட்டாளே, இன்று இரவே நீ சாக போகிறாய், பின்பு ஏன் இவ்வளவு சொத்துக்களையும் சேர்த்து வைக்கிறாய் என்ற ஒரு அருமையான வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அன்பு நெஞ்சங்களே, இன்று நாம் இந்த முதல் நிலையில் இருந்தால் நாம் அனைவரும் யோசிக்க வேண்டிய விஷயம், கடவுள் நம்மை மனம் திரும்பி வாழ அழைப்பு விடுக்கின்றார். அன்பு நெஞ்சங்களே, ஒருவேளை இந்த முதல் நிலையில் இருந்தால் நாம் அனைவரும் வருத்தப்பட வேண்டிய நாளாக இன்று இருக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். இரண்டாவது நிலை கட்டளைகளை கடைபிடிப்பது. இந்த கட்டளைகளை கடைபிடிப்பவர்கள் எப்படி என்றால், தவறாமல் கோவிலுக்கு செல்வார்கள், தவறாமல் ஜெபமாலை சொல்வார்கள், பிறர் மத்தியில் நற்பெயரு பெறுவார்கள், காய்க்காத அத்தி மரத்தை போல வெளி தோற்றத்திற்கு நல்லவர்களாக பக்திமான்களாக இருப்பார்கள். ஆனால் உள்ளே பாவக்கரைகள், பொறாமை குணம், இன்னும் பல அதிகமான தீய குணாதிசயங்கள் உள்ளத்தில் பதிந்திருக்கும். ஒரு முழுமையான மனமாற்றம் அவரிடத்தில் இருக்காது. இன்று பார்க்கிறோம், நற்செய்தியிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு இளைஞன். இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த பொழுது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பக்தியில ரொம்ப வளர்ந்த பிறகு அவர்கள் உள்ளார்ந்த மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டார்கள். ஆனால் பிறர் பார்க்கும் பொழுது மிகவும் பக்தியானவர்களாக, மிகவும் நல்லவர்களாக நடிப்பார்கள். இதோ ஒரு மிகப்பெரிய நடிப்பாளியை நாம் இன்று பார்க்கிறோம். அவரை பார்த்த உடனே ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்லவரே, நல்ல போதகரே என்று சொல்லி ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக இருக்கிறார். இன்று பல நபர்கள் அப்படித்தான். ஆலயத்திற்கு உள்ளே வந்தால்தான் அவர்களுடைய நன்மைத்தன்மை வெளியே வருகிறது. அவர்கள் அப்படியே புனிதர்களை போல இருக்கிறார்கள், ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஆலயத்தை விட்டு வெளியே சென்று குடும்பத்தில் வாழும் பொழுது, சமூகத்தில் வாழும் பொழுது அவர்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் ஏறி விடுகிறது. அன்பு நெஞ்சங்களே, இன்று இந்த இரண்டாவது நிலையில் நாம் இருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நடித்து வாழ்வது வாழ்க்கை அல்ல. போலித்தனமான ஆன்மீகத்தை கடவுள் முற்றிலுமாக வெறுக்கிறார். இந்த உணர்ச்சி வசப்பட்ட வந்த அந்த இளைஞனை கடவுள் சொல்கிறார், முதலில்
நான் நல்லவன் என்று ஏன் சொல்கிறீர்? முதல்ல நம்ம நல்லா பார்த்துக்கணும். கத்தோலிக்க விசுவாசத்தில் மரியாதை என்கிற பெயரில் அதுதான் ஆன்மீகம் என்று நினைக்கின்றோம். அப்படி அல்ல. மரியாதை மட்டும் போதாது, மனமாற்றம் தேவை. இன்று ஏகப்பட்ட நபர்கள் குருக்களையும் கண்ணீர்களையும் எங்களை போன்ற குருக்களை பார்த்த உடனே சுவாமி சோஸ்திரம் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப பவ்யமாக சிலுவை வாங்குறாங்க. ஆனால் அதே நபரை வீட்டில் போய் பார்த்தோம்னா எவ்வளவு ஆக்ரோஷமாக, எவ்வளவு கோபப்பட்டு பிறருடைய மனதை புண்படுத்துகிறார்கள், பிறருடைய சொத்தை அபகரித்துக் கொள்கிறார்கள், லஞ்சம் வாங்குகிறார்கள், பொய் பேசுகிறார்கள், தீய வார்த்தை பேசுகிறார்கள். ஆக அன்பு நெஞ்சங்களை, முகமூடி அணிந்து வாழ்வதல்ல வாழ்க்கை. இன்று இந்த இளைஞனிடம் ஆண்டவர் அப்படி நடித்து உணர்ச்சி வசப்படுகிறது. ஒரு சில பேர் நம்ம பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இளைஞனை போல ஒரு சில ப்ரேயர் மீட்டிங் வந்து பங்கெடுப்பாங்க, ஒரு சில பூசையில் வந்து பங்கெடுப்பாங்க. அப்படியே பரவசமாகி ஃபாதர் ரொம்ப அருமையாக இருந்தது, என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் ஒன்றுமே இருக்காது. இந்த இளைஞனும் அப்படித்தான். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. இந்த இளைஞன் அனைத்து கட்டளைகளையும் தவறாமல் கடைபிடித்திருந்தான். சிறு இளம் பருவத்திலிருந்து எல்லாவற்றையும் கடைபிடித்து விடுகிறான். ஆனால் அவனிடம் முழுமையான மனமாற்றம் இல்லை. அவனுடைய மனம் அவன் வைத்திருந்த சொத்து மேல் இருந்தது, பணத்தின் மேல் இருந்தது. பதவி அந்தோனியாருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். ஒரு பணக்காரர் இறக்கின்றார். அந்த இறந்த நபருக்கு திருப்பலி நிறைவேற்றி பிரசங்கம் வைக்கக்கூடிய வாய்ப்பு அந்தோனியாருக்கு வருகிறது. அப்பொழுது அந்தோனியார் சொல்கிறார், இவனுடைய இதயம் இங்கு இல்லை, அவனுடைய வீட்டில் பணப்பெட்டியில் போய் பாருங்கள் என்று சொல்கிறார்கள். அவனுடைய வீட்டில் உள்ள பணப்பெட்டியில் போய் பாருங்கள் என்று சொல்கிறார். அதே போல அந்த மக்கள் அங்கு ஓடி சென்று பார்க்கிறார்கள். அவருடைய இதயம் அங்கே இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம்முடைய சொத்து, நம்முடைய ஆர்வம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே நம்முடைய மனம் இருக்கும். நம்முடைய பேராசை. இன்றைக்கு பல நபர்களுக்கு பணத்தின் மீது ஆசை, சொத்துக்கள் மீது ஆசை. கோடிக்கு மேல் கோடியாக, லட்சக்கணக்கு மேல் லட்சக்கணக்காக அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் நிறைவு கிடையாது. இந்த இரண்டாவது நிலையிலிருந்து மூன்றாவது நிலைக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். என்னவென்றால் ஆன்மீகம் நம்மை வாழ்வுக்கு இட்டு செல்ல வேண்டும். ஆன்மீகமாக இருந்து விடக்கூடாது. இன்றைக்கு நாம் கோவில் சொல்கின்ற ஜபங்கள், நாம் செய்கின்ற தியாகங்கள், இனிமே தவ காலத்தில் நாம் செய்ய போற விரதங்கள், கறி மீன்லாம் சாப்பிடாம இருக்க போறோம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவை அனைத்தும் நம்மிடத்தில் ஒரு உள்ளார்ந்த மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுவரை பொய் சொல்கின்றோமா? இனிமேல் பொய் சொல்லாமல் இருப்பது மிக சிறந்த தவம், விரதம். கோபப்படுகின்றேனா? கோபப்படாமல் என்னை கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக சிறந்த விரதம். அதே போல பிறருடைய சொத்தை அபகரித்து இருக்கிறேனா அதை மீண்டு திருப்பி கொடுத்து விடுவதுதான் மிகச்சிறந்த விரதம், மிகச்சிறந்த ஆன்மீகம். ஆக நம்முடைய ஆன்மீகம் வாழ்க்கையில் செயல்பாடாக மாற வேண்டும். ஆன்மீகம் வாழ்க்கையில் செயல் வடிவம் பெற வேண்டும். ஜபங்கள் செயலாக மாற வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, இந்த மூன்றாவது நிலையில் கடந்து போகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்று அழைக்கின்றார். ஆனால் இந்த இளைஞன் மூன்றாவது நிலையை கடந்து போக கடவுள் வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் அவன் இதை உதாசீனப்படுத்தி கொண்டான். ஏனென்றால் அவனுக்கு நிறைய சொத்து இருந்தது. இன்னைக்கு நம்ம பண காசை மட்டும் எடுக்க வேண்டாம், நம்முடைய சுயநலம் நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்கக்கூடியதாக இருக்கலாம். அதே போல நாம் மற்றவர்களோடு கொண்டிருக்கின்ற ஒரு ஈர்ப்பு, ஒரு விதமான பாசம் நம்மை கடவுளிடமிருந்து பிரிப்பதாக இருக்கலாம். இன்றைக்கு இளைஞர்கள், இளம் பெண்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய எந்த உறவும் நமக்கு ஆன்மீகத்தில் எந்த பலனையும் கொடுக்காது, வாழ்க்கையில் எந்த பலனையும் கொடுக்காது. ஆக இன்று நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு என்றுமே நிலையான சொத்து ஆண்டவர் தான். அந்த ஆண்டவரிடமிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய காரியங்கள் என்ன? ஒரு சிலருக்கு ஊடகமாக இருக்கலாம். மணிக்கணக்காக உட்காந்து செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மணிக்கணக்காக டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மணிக்கணக்காக பிறரை பற்றி இல்லாத பொல்லாத புரணி பேசுவார்கள். ஆனால் ஆண்டவருக்காக கொடுக்கக்கூடிய நேரத்தை கொடுக்க மாட்டார்கள். அதே போல் நம்ம அனைவருமே ஒன்று வேண்டாங்க. நான் இன்றைக்கி என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவித்து சொல்கிறேன். இந்த விண்ணுலகில் இருக்கின்ற ஜபத்தை கூட நாம் சொல்லும் பொழுது நாம் அழகாக சொல்கிறோம்,
பிறருடைய பாவங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். ஆக நாம் பிறருடைய பாவங்களை மன்னிக்கவில்லை என்றால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார். பிறருக்கு நாம் கருணை காட்டவில்லை என்றால் ஆண்டவர் எப்படி நமக்கு கருணை காட்டுவார்? ஆக அன்பு நெஞ்சங்களே, இந்த 3 நிலையில் நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் என்று சுய ஆய்வு செய்து பார்ப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து, ஆண்டவரே, ஆன்மாவை பற்றி கவலையற்ற தன்மையாக, தாந்தூரித்தனமாக, எந்தவித பாவத்தை பற்றிய கவலை இல்லாமல் மனம் போன போக்கிலே நான் வாழ்ந்து வருகிறேனா? என்னை மன்னியும் ஆண்டவரே. தங்களுடைய ஆன்மாவை பற்றி கவலையற்று வாழ்கின்ற எங்களை போன்ற சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதித்து மன்னித்தருளும் அப்பா. ஒருவேளை இயேசுவே, நாங்கள் அனைவரும் பாவம் செய்யாமல் இருந்து கட்டளைகளை கடைபிடிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், திவ்ய நற்கருணை உட்கொள்கின்றோம், பாவ சங்கீர்த்தனம் செய்கிறோம், இருந்தாலும் எங்களுடைய உறவினர்களை மன்னிக்காமல் வாழ்ந்து வருகிறோம். எங்களுடைய இரத்த உறவுகளின் சொத்துக்களை நாங்கள் அபகரித்து வாழ்கின்றோமே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பொலித்தனமான ஆன்மீகத்தை நீர் வெறுக்கின்றீர் என்பதை உணர்ந்து நாங்கள் அனைவரும் மனம் மாறுவதற்கு அன்பு ஆண்டவரே, நாங்கள் விண்ணகம் செல்வது எங்களுடைய முயற்சியினால் முடியாத காரியம் என்பதை உணர்ந்து செபிக்கிறோம். உம்முடைய அருளால், உம்முடைய கிருபையினால், உம்முடைய ஆசிரினால் மட்டுமே எங்களுக்கு விண்ணகம் கிடைக்கும் என்பதை உணர்ந்து விண்ணகத்தை எங்களுக்கு பரிசாக கொடுப்பீராக. எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக. எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். இறைவா, என் இறைவா, உன் பழியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா, என் இறைவா, உன் பழியாய் என்னை ஏற்றிடுவாய். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய தியாக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பெழுக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் திகழ் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் இணையாத ஆன்மாக்களையும், உத்தரகிர ஸ்தலத்திற்கு ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இறக்க துணைவு கூர்ந்த உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக
இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 ஆண்டவரே என் உரிமை சொத்து என்பதை ஆழமாய் உணர்ந்தவர்களாய் இரு கரங்களையும் விரித்து வெறுமை உள்ளத்தோடு ஆண்டவர்தான் நமக்கு விண்ணகத்தை கொடுக்க தகுதியானவர், ஆண்டவர்தான் நமக்கு விண்ணகத்தை கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்து ஆண்டவரின் இரக்க பெருக்கத்திற்காக ஒரே குடும்பமாய் சேர்ந்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நம்ம திருத்ததர்களுக்கு முடிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கடவுளுடைய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இந்த புனிதமை குணான எல்லா குற்றங்களையும் தீமை நடத்த இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுள்ளம் திருத்தம் நம்மை காத்த நிலை வாழ்வழிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். திருப்பாடல் 16:5. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரே நமது உரிமை சொத்து, அவரே நமது பங்கை காக்கின்றவர், அவரே நமக்கு எல்லாவுமாயிருக்கின்றார். ஆண்டவர் நம்முடைய உரிமை சொத்து என்பதை உணர்ந்து வாழ்ந்தாலே இந்த உலகத்தின் சொத்துகள் மீது நாம் மோகம் கொண்டு பேராசை கொண்டு நம்முடைய ஆன்மாவை அழித்து விடாமல் பரிசுத்தமாக வாழ முடியும். எனவே நெஞ்சங்களே, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆண்டவரை தவிர வேறு யாருமில்லை. கண்களை மூடி இந்த பாடலோடு நாம் ஆண்டவருடைய மன்றாடி தியானிப்போம்.
சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, என் இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஆண்டவரே நமக்கு உரிமை சொத்து, நம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு இருக்கின்றார். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை கழுவி தூய்மையாக்கின்றார். நாம் அனைவரும் மீட்படைய வேண்டும் என்பதற்காக தம்மையே நம்முடைய உரிமை சொத்தாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். உன் தழும்புகளால் நான் சுகமானேன், உன் வார்த்தையினால் நான் பெலனானேன். உன் தழும்புகளால் நான் சுகமானேன், உன் வார்த்தையினால் நான் பெலனானேன். நான் பெலனானேன், நான் பெலனானேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, என் இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர்தான் எங்களது நிலையான சொத்து, நீர்தான் எங்களது நிலையான சொந்தம் என்று ஏற்று வாழ எங்களுக்கு அருளை தாரும் ஆண்டவரே. இதோ சொத்து பணம் போன்ற இந்த உலக காரியத்திற்காக தன்னுடைய உறவினர்களால் தன்னுடைய சொந்தங்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு கண்ணீர் சிந்தி ஜெபிக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிப்பீராக. அன்பு இயேசுவே, எனக்கென்று யாருமே இல்லையே என்று இந்த உலகத்தில் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கின்ற அத்தனை பெற்றோர்களை இழந்த பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களுக்காகவும் சொந்த பந்தங்களை இழந்து ஏழ்மையில் தவிக்கின்ற அத்தனை ஏழை எளிய மக்களுக்காகவும் உம்மிடம் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, நீர்தாமே எங்களுக்கு எந்நாளும் எப்பொழுதும் தாயாக தந்தையாக இருந்து நிலையான சொத்தாக இருந்து எங்களை பாதுகாத்து வருகின்றீரே. இதோ இந்த உலகத்தில் கைவிடப்பட்ட அத்தனை நல்ல உள்ளங்களையும், கைம்பெண்கள், ஏழைகள், அநாதைகள் அனைவரையும் கண்ணோக்கி பார்த்து, அன்பு இயேசுவே, எம்மை போன்ற எத்தனையோ கத்தோலிக்க கிறிஸ்தவர் வழியாக அவர்களுக்கு நாங்களே தாயாகவும் தந்தையாகவும் நல்ல சொந்தமாகவும் இருந்து உம்மை போல பிறரை நேசித்து வாழவும் எங்களுக்கு அருளை தாரும், ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரையே உரிமை சொத்தாக்கிக் கொள்ள சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். தாயின்று உன்னை தாயின்று உன்னை பிள்ளைக்கு காட்டினேன். மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். மெய்ப்பன்னில்லாத மந்தை வழி மாறுமே. மெய்ப்பன்னில்லாத மந்தை வழி மாறுமே. மேரி உன் ஜோதி கண்டாள் விதி மாறுமே. மேரி உன் ஜோதி கண்டாள் விதி மாறுமே. மெழுகு போல் உருகினேன் கண்ணீரை மாற்றவா. மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். தாயின்று உன்னை தாயின்று உன்னை பிள்ளைக்கு காட்டினேன். மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.